அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மனம் திறந்த நடேசன் இத்தனை வருஷமா மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்த விஷயத்த நிலா கிட்ட மொத்தமா போட்டு உடைக்க போறாரு நடேசன். நிலா கேக்குறாங்க, சொல்லுங்க அங்கிள், நீங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஏன் நான் பல்லவனை பத்தி ஒவ்வொரு தடவையும் கேட்கையில ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இப்படி மறைக்கிறத பார்த்தா இதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் பல்லவன் அம்மாவை பார்த்ததுல எனக்கு ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீங்க பல்லவனுடைய அப்பா கிடையாது. அதாவது உங்க ரத்தம் பல்லவனுடைய உடம்புல ஓடல. பல்லவனுக்கு நீங்க அப்பா கிடையாது. நான் கூட பல்லவனுடைய அம்மா வேறதான், ஆனா அப்பா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பல்லவனுடைய அம்மாவும் அப்பாவும் வேற ஒருத்தவங்க. பல்லவனை வளர்த்தது மட்டும்தான் நீங்க. இன்னொரு விஷயமும் நான் நினைக்கிறேன், நீங்க உங்க மனைவிய கொலை பண்ணல அப்படின்ற விஷயமும் நான் நினைக்கிறேன். ஒரு பையனை வளர்த்துட்டு அவங்கிட்ட இத்தனை வருஷமா எந்த உண்மையும் சொல்லாம இப்படி இருக்கிற நீங்க எப்படி உங்க மனைவியை கொலை பண்ணிருப்பீங்க? ஊருக்குள்ள அத்தனை பேர் சொல்றாங்க நீங்க தான் உங்க மனைவியை கொலை பண்ணிட்டீங்கன்னு. ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க உங்க மனைவியை கொலை பண்ணிருக்க மாட்டீங்க. சொல்லுங்க அங்கிள், என்னதான் நடந்துச்சு? இந்த பல்லவனுடைய அம்மாவுக்கும் இறந்து போன உங்க மனைவிக்கும் என்ன சம்பந்தம்? என்னதான் நடந்துச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரொம்ப கோவப்பட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இதுக்கு மேல சொல்லலைன்னா நீ என்னை விட மாட்ட போல. இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள மட்டும் போட்டு பூட்டி வச்சிருந்த விஷயத்த இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா கண்ணே கலங்க ஆரம்பிக்கிறாரு. நான் குஜராத்துக்கு வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி சரக்கேத்துறதுக்காக போவேன். போயிட்டு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், சில நேரங்கள்ல மாசக்கணக்கில் கூட ஆயிருக்கு. அப்ப சேரனுடைய அம்மா, அதாவது என் பொண்டாட்டி மீனாட்சி, என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவ. சேரன் அப்ப 1வது படிச்சுக்கிட்டு இருந்தான். சோழனு அப்ப வந்துட்டு ஒரு 2 வயசோ என்னமோ தான் இருக்கும் சோழனுக்கு. பாண்டி அப்ப கை குழந்தை. அப்ப நான் வெளி மாநிலத்துக்கு சரக்கேத்துற விஷயமா போயிருந்தேன். என் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தேன். வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுமான்னு சொல்லிட்டு போனேன். என் பொண்டாட்டி எப்பயுமே நான் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வராந்தா பார்த்து நிதானமா போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எனக்கு போகையில வழி அனுப்பையில இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவா. நானும் குஜராத்துக்கு சரக்கேத்தி முடிச்சுட்டு நடுராத்திரி வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில ஹைவேல ஒரு வட மாநில பொண்ணு, அதாவது பல்லவனுடைய அம்மா கோமலு, நிறமாச கர்ப்பிணியா நின்னுக்கிட்டு இருந்தா. அவளை பார்க்கையில என்ன ஒரு பொண்ணு நிறமாசமா நின்னுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் லாரியை நிப்பாட்டினேன். இறங்கி கேட்டேன், என்னம்மா, என்ன பிரச்சனை, என்ன உதவி வேணுமா அப்படின்னு கேட்டேன். நான் தமிழ்ல பேசினேன், அவ ஹிந்தியில பேசினா. அவளுக்கு தமிழ் அப்ப தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் தெரியும். நான் பேசையில அவளுக்கு புரியல. அவ ஹிந்தியில கேள்வி கேட்டா. சரின்னு சொல்லிட்டு நானும் ஹிந்திலேயே அப்ப கேட்டேன், உனக்கு எங்கே போகணும், உதவி வேணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ என்னை சென்னையில கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னா. சரிம்மா, நானும் சென்னைக்கு தான் போறேன், வா வண்டியில ஏறிக்க அப்படின்னு சொன்னேன். அவளும் வண்டியில ஏறினா. ஏறினதுல இருந்து அழுதுகிட்டே வந்துகிட்டு இருந்தா. நானும் என்னென்னமோ கேட்டேன், ஏமா அழுகிற, எதுக்கு அழுகிற, நீ சென்னையில எந்த இடத்துக்கு போகணும்னு கேட்டேன். எதுக்குமே அவ வாயவே திறக்கல. சென்னையும் வந்துருச்சு. சென்னை வந்ததுக்கு அப்புறம் நீ எங்கே இறங்கணும்னு சொல்லுமா, நான் உன்னை அங்கே இறக்கி விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சென்னையில எந்த இடமும் தெரியாது, எனக்கு சென்னையில யாருமே கிடையாது, நான் சென்னைக்கு இப்பதான் தடவை வந்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது தங்குறதுக்கு இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. எனக்கும் ரொம்ப பாவமா இருந்துச்சு. சரி, நிறமாச கர்ப்பிணியா இருக்காளே, இவளை எங்கே போய் விடுறது, ஒரு பொம்பளை பிள்ளையாவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை நேரா என் வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போனேன். அவளை நான் கூட்டிட்டு போகையில தெருக்குள்ள அக்கம் பக்கத்துல அரசல் புரசலா என்னைய பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. என் பொண்டாட்டி மீனாட்சி கிட்டையும் என்னைய பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏதோ இவளை நானு குஜராத்திலேயே கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏதோ பல மாசம் அவ கூட நான் குடும்பம் நடத்தினதாவும், அவளை குடும்பம் நடத்தி இப்ப நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறதுனாலதான், அவ வீட்டுல எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனாலதான் இப்ப நான் அவளை இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கட்டுக்கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு அப்ப தமிழ் தெரியாதுன்றனால ஊருக்குள்ள பேசுறது எதுவும் இவளுக்கு புரியல. என் பொண்டாட்டி மீனாட்சி கிட்ட நான் நிதானமா பக்குவமா நடந்த எல்லா உண்மையும் எடுத்து சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமா அவ புரிஞ்சுக்கிட்டா. என் பொண்டாட்டி என் மேல துளி கூட சந்தேகப்படல. அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இவளும் நிறமாச கர்ப்பிணியா எங்க கூடத்தான் இருந்தா. என் பொண்டாட்டி மீனாட்சி அந்த கோமலுவ கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி அந்த அளவுக்கு தாங்குன்னு தாங்குனா. அவ்வளவையும் பார்த்து பார்த்து செஞ்சா. ஒரு கட்டத்துக்கு மேலதான் பல்லவனே பிறக்க ஆரம்பிச்சான்.
பல்லவனுடைய அப்பா யாரு, நீ எங்கிருந்து வந்திருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். ஆனா அவ எதுக்குமே வாயை திறக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். காலமும் ஓடிருச்சு. பல்லவனுக்கும் ஒரு வயசும் ஆரம்பிச்சிருச்சு. பல்லவனும் எங்க வீட்டுல தான் வளர்ந்தான். அதுக்கப்புறமா ஒரு நாள் என்னை ஏதாவது வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா, நான் போய் ஏதாவது வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கேட்டா. சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங்ல அவளை வேலைக்கும் சேர்த்து விட்டேன். அவளும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவ மனசை யாரு கலைச்சாங்களோ என்ன கலைச்சாங்களோ தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய நடவடிக்கை மொத்தமும் மாற ஆரம்பிச்சிச்சு. ஊருக்குள்ள பேசுற மாதிரி அவ என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன், உங்களை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. ஆனா நான் அவளை எவ்வளவோ ஒவ்வொரு தடவை மிரட்டி மிரட்டி பார்த்தேன். இதெல்லாம் தப்பு, நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், என் பொண்டாட்டி என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அதை அவ கேட்குற மாதிரியே தெரியல. நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கலனா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைய மிரட்ட ஆரம்பிச்சா. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அவ ஒரு தடவை கூட காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. சரி, இதை நம்ம என் பொண்டாட்டிக்கிட்ட மறைக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். மீனாட்சி கிட்ட கூப்பிட்டு நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ மீனாட்சி ரொம்ப கோவப்பட்டா. என்னங்க சொல்றீங்க, அவ இப்படியா பேசுனா, என்னங்க எங்கேயோ கடந்தவளை கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்து இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்ட நம்ம கிட்டே அவ இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லி என் மீனாட்சி கேட்டா. நான் சொன்னேன், நீ அவளுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருமா, ஊருக்குள்ள பேசுறத அவ ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டா. நீ வெளியூருக்கெல்லாம் போனேன்னா பொழைக்க முடியாது, நீ வந்துட்ட இந்த வீட்லயே இருந்துரு, நடேசனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சிரு, உனக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரோ அவளுடைய மனசை கெடுத்து வச்சிருக்காங்க. அதனால அவ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, தப்பான ஆசையை மனசுல வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மீனாட்சி கிட்ட சொல்லுவோம். அப்பதான் மீனாட்சி, சரிங்க, நான் அவகிட்ட பேசி பக்குவமா புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய மனைவி மீனாட்சியும் சொல்லவும், மறுநாள் காலையில நடேசனும் வேலைக்கு போயிறாரு. இங்க கோமலு பல்லவனை பார்த்துட்டு வீட்டுல இருக்கு. அப்பதான் மீனாட்சி கோமலுட்ட பேசுறாங்க. ஏன் கோமலு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்கவும், அப்பதான் கோமலு, ஆமாக்கா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இவ்வளவு தூரம் அடைக்கலம் கொடுத்து நல்லா பாத்துக்கிறாரு, அவர் மேல எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமலு சொல்லவும், சி, உனக்கு வெக்கமா இல்ல, உனக்கு அடைக்கலம் கொடுத்த ஒருத்தர்கிட்ட இப்படித்தான் உன்னால கேட்க முடியுமா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கு, 3 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்க உனக்கு எப்படி மனசு வருது? ஆமா, நீ இப்படி ஒழுக்கங்கிட்டு தான் திரிவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி வார்த்தையால பேசவும் கோமலுக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. கோமலும் மீனாட்சியும் பேசினதுல 2 பேத்துக்கும் வாய் தகராறாகி கோமலு கோபத்துல மீனாட்சியை பிடிச்சு தள்ளி விட்டதுல மீனாட்சி போய் பின்னாடி இருக்கிற செவரலை அடிச்சு தலையில அப்படியே காயமாகி ஆன் த ஸ்பாட்டே மீனாட்சி உயிர் போயிருச்சு. இதுதாம்மா நடந்துச்சு. என் பொண்டாட்டிய நான் கொல்லல, என் பொண்டாட்டிய கொன்னது அந்த கோமலு. அந்த கோமலு கொன்னுட்டு பிள்ளையை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டா. நான் வீட்டுக்கு வந்து பார்க்கையில பல்லவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான், ரத்த வெள்ளத்துல மீனாட்சி ஒரு பக்கம் கிடந்தா. சரின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு நான் நினைக்கிறதுக்குள்ள போலீஸ் வந்து அது இதுன்னு ஆகி என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கியபடி நடேசன் நிலா கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடறாரு.